வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சவன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நீங்க பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் மற்றும் உங்களுக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி பேசப் போகிறேன். அப்படியென்றால் முதலில் பார்க்கின்சன் நோயாளிகளில் மலச்சிக்கல் ஏன் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். பார்க்கின்சன் என்பது கைகளில் நடுக்கம் மட்டுமல்ல, இது உங்கள் நரம்புகளையும் பாதிக்கிறது. உங்கள் மூளையில ஒரு ரசாயனம் உருவாகிறது, அதை டோபமின் என்று அழைக்கப்படுகிறது. டோபமின் குறைவாகும் போது உங்கள் குடல் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கிறது. அதனால் நோயாளிக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இரண்டாவது காரணமாக பார்க்கும்போது அது தானாக இயங்கும் நரம்புகளையும் பாதிக்கிறது. நமது குடல் தானாகவே செயல்படுகிறது. ஆனால் டோபமின் குறைவாகும் போது தானாக இயங்கும் நரம்பு அமைப்பு பலவீனமாகிறது. அதன் காரணமாக நோயாளியின் மலத்தை முறையாக வெளியேற்ற முடியவில்லை. குடல் மெதுவாக பலவீனமாக ஆரம்பிக்கிறது, பலவீனமாகி விடுகிறது. அதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை பார்க்கின்சன் நோயாளிகளில் காணப்படுகிறது. மூன்றாவது காரணம் உங்கள் உணவு முறையும், நான்காவது காரணம் உடற்பயிற்சியும் ஆகும். அப்படின்ட்டு பார்க்கின்சன் நோயாளிகளை மலச்சிக்கலிலிருந்து எப்படி விடுவிக்கலாம் என்று புரிந்து கொள்வோம். முதலில் காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்க வேண்டும். மேலும் நீர் குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் வரை நாள் முழுவதும் குடிக்கலாம். நீர் உங்களை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் ஈரப்பதமாக வைத்திருக்கும். நீரின் அளவு குறைந்தால் அது உங்கள் குடல்களுக்கு, அதாவது உங்கள் பக்கவாட்டுக்கும் சிறிது பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே குறைந்தது காலை எழுந்தவுடன் லேசான வெந்நீரை நீங்கள் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உணவில் சில தானியங்களை சேர்க்க வேண்டும். உதாரணமாக தலியா, ஓட்ஸ், போஹா போன்றவை. நீங்கள் இவற்றை உண்ணுங்கள். இவற்றில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. மேலும் நார்ச்சத்து என்பது குடல்களை தளர்வாக வைத்திருக்கும், ஜீரணத்தை மேம்படுத்தும் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையிலிருந்து வெளியேற்றும். இதற்கு மேலாக சில காய்கறிகளும் உள்ளன, அவற்றையும் நீங்கள் உண்ணலாம். காய்கறிகள் பற்றி பேச வேண்டும் என்றால் எல்லா பச்சை இலைகளும், சாக், பசலைக்கீரை போன்றவற்றை நீங்கள் எளிதாக உண்ணலாம். அதே போல நீங்கள் புரோக்கோலியையும் உண்ணலாம். லௌகி, கியா, தோரை, டிண்டே, பர்வல் ஆகியவை உள்ளன. இவற்றையும் நீங்கள் எளிதாக உண்ணலாம். இவைகளிலும் நார்ச்சத்து மிகுந்த அளவில் உள்ளது. நீங்கள் நார்ச்சத்து கொண்ட உணவுகளை எடுத்துக்கொண்டால் பியன் மீ, கப்ஜ என்பது பெரிதும் மேம்படும் என்பதை நீங்கள் காணலாம். இதற்கு பிறகு நீங்கள் சில பழங்களையும் உண்ணலாம். அந்த பழங்களை தேர்ந்தெடுக்கவும், அதில் நார்ச்சத்து அதிகமாகவும், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவும் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பும் இருக்க வேண்டும். ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, ஏனெனில் இந்த பண்புகள் நிறைந்த பழங்கள் அல்லது காய்கறிகளை நீங்கள் உண்ணும் போது உங்கள் உடலில் எங்கு இருந்தாலும் உள்ள வீக்கம், இன்ஃப்ளமேஷன் மற்றும் ராடிக்கல்ஸ் இவை நீக்குகின்றன, வீக்கத்தை குறைக்கின்றன மற்றும் பியான் எம்மி, கப்ஜ் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்க உதவுகின்றன. அதனால நீங்கள் ஆப்பிள், சேபம் உண்ணலாம். அதே நேரத்துல நீங்க பப்பாளி உண்ணலாம். பப்பாளியில் பப்பைன் என்ற என்சைம் உள்ளது. இது உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பியன் மீ, கப்ஜ் போன்ற பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கிறது. அதே நேரத்தில் அமிலத்தன்மை, அசிடிட்டி ஏற்படாது, வாயுவும் கேஸ் உருவாகாது. பலர் பார்க்கின்சன்ஸ் நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பியன் எம்ஐ, கப்ஜ் காரணமாக வாயு, அமிலத்தன்மை தொடர்ந்து ஏற்படுகிறது. கொஞ்சம் கூட சாப்பிட்டால் வயிறு கனமாக இருப்பது போல உணர்வு ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் பப்பாளி உண்டால் பியன் மீ, கப்ஜ் பிரச்சனையில் நிவாரணம் பெறலாம். வாயு, அமிலத்தன்மை பிரச்சனைகளிலும் முன்னேற்றம் காணலாம். அதே சமயம் உங்கள் ஜீரணத்தையும் மேம்படுத்தலாம். இதற்கு மேலாக சில உடற்பயிற்சிகளை நீங்கள் பின்பற்றினால் பியன் மீ, கப்ஜ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உதாரணமாக பவன முக்தாசனம் போன்ற ஆசனங்களை நீங்கள் செய்தால் பியன் மீ, கப்ஜ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இரண்டாவது ஆசனம் மலாசனம். இதையும் நீங்கள் பயன்படுத்தி மலாசன யோகாசனம் செய்து உங்கள் பியான் மை, கப்ஜ் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, பியன் மீ, கப்ஜ் பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.